கொள்வான் நாம பார்த்தோம். கரெக்டா? 2வது நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவன் நம்மை போஷிக்க வேண்டும் என்று விரும்புவான். அவனுடைய போஜனத்தை நாம சாப்பிடணும்னு விரும்புவான். எப்படி ஏவாளுக்கு அந்த கனியை புசிக்க கொடுத்தானோ, எப்படி தூதாயும் கனியை புசிக்க கொடுத்து மணவாளனை ராகேலை விட்டு பிரித்தானோ, அதற்கு பிறகு ஆண்டவரிடத்துல கல்லுகளை அப்பங்களாகும்படி செய்யணும்னு அவனுடைய போஜனத்தை என்ன பண்ணுவான்? கொடுக்கணும்னு விரும்புவான். தானியேலுக்கு கொடுத்த மாதிரி என்னுடைய போஜனத்தை புசி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான்? கொடுப்பான். அவன் என்ன தெரியுமா? நம்முடைய உடம்பை உரிமை கொண்டாட வேண்டும் என்று நினைப்பான். என்னுடைய போஜனத்தால வளர்ந்த உடம்பு, என்னுடைய தவறான எண்ணங்கள் சிந்தைகளால் நிறைந்து வளர்ந்திருக்கிற அந்த உடம்பு அப்படின்னு சொல்லணும்னு நினைப்பான். அடுத்து 3வது நம்ம என்ன பார்த்தோம்னா, அவனுடைய பாஷையை கற்றுக்க வேண்டும் என்று நினைப்பான். அவனுடைய பாஷைகள், அவனுடைய பேச்சுக்கள், அவனுடைய உரையாடல்கள், அந்த என்ன பண்ணது, அவனுடைய கெட்ட வார்த்தைகள், அந்த பொய் பேச்சுகள், புறம் கூறுதல், இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுவான்? நம்ம கிட்ட கொடுப்பான். இதெல்லாம் ஆதி காலம் முதற்கொண்டு அவன் என்ன சொல்ற தந்திரம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம்? 4வது பாயிண்ட் அப்படின்னா, நம்மளுடைய ஐடென்டிட்டியவே என்ன பண்ணுவான்? அவன் மாத்தணும்னு ஆசைப்படுவான். அதற்கு நான் உதாரணமா தாவீதை குறித்து பார்த்தோம். அவன் தேவையில்லாம பைத்தியக்காரனை போல நடித்து, பைத்தியக்காரனை போல என்ன பண்ண நடிக்க ஐடென்டிட்டியை மறக்க வச்சு ஒரு பைத்தியக்கார மாதிரி என்ன பண்ணிட்டான்? ஆக்கிறது. அதுக்கப்புறம் பேதுரு என்கிற ஒரு மிகப்பெரிய ஆளை, நான் பேதுருவே இல்லைங்க, நான் அவன் இல்லைங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆக்கி விடுறது. இப்படிப்பட்ட தந்திரங்கள், 4 தந்திரங்களை நம்ம என்ன பண்ணோம்? பார்த்தோம். 5வது தந்திரங்களையும் 6வது தந்திரத்தையும் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அடுத்த வாரம் 7, 8 பார்த்துட்டு நம்ம என்ன இன்னைக்கு 5வது தந்திரங்கள். நம்முடைய ஆத்மா மரணிக்க வேண்டும் என்பது அவனுடைய மிகப்பெரிய தந்திரம். நல்லா கவனிங்க. அவனுக்கு நம்முடைய ஆத்மாவை உயிரோட கொள்ள வேண்டும் என்பதுதான் அவனுக்கு மிகப்பெரிய தந்திரமா இருக்கிறது. ஏன் அப்படின்னா, அவனுக்கு சரீரம் முக்கியம் இல்லை, அவனுக்கு அந்த உள்ள இருக்கிற ஆத்மாவை கொல்ல வேண்டும். பாருங்க, முதலாவது ஏவாளை ஆதாமை உருவாக்கும் பொழுது ஆண்டவர் அவன் நாசியிலே சுவாசத்தை ஊதினான். கரெக்டா? அவனுடைய தந்திரங்கள் ஆதி காலம் முதற்கொண்டு இதைதான் நம்ம தலைமை வசனமா எடுத்துக்கொண்டு வந்தோம். என்ன வசனம் அப்படின்னா, அவனுடைய தந்திரங்கள் ஒன்றும் நமக்கு தெரியாதது அல்லவே அப்படிங்கிற வசனத்தை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம்? இந்த சீரீஸை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதனால ஒண்ணும் தெரியாத தந்திரங்கள்லாம் இல்லை. பாருங்க, ஆதாம படைக்கும் பொழுது ஆண்டவர் அவன் நாசியிலே சுவாசத்தை ஊதினான். அப்பொழுது அவன் ஜீவாத்மாவானான். ஜீவ ஆத்மாவானான். ஆண்டவர் சொல்றாரு, இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவான்னு சொல்றாரு. சொல்லும் பொழுது அவன் செத்தானா? இல்லை. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? அவனுடைய ஆத்மா ஜீவ ஆத்மாவா இருந்தது, அந்த ஆத்மாவாய் மாறினது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜீவ ஆத்மாவா இருந்தது, ஆத்மாவாய் மாறினது. அந்த ஆத்மாவில் உள்ள ஜீவனை கொலை செய்வதுதான் அவனுடைய மிக முக்கியமான 5வது தந்திரம். அப்போ தானியேல் புத்தகத்துல தான் எடுக்கிறேன். இதை எங்க சொல்ல வரீங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, தானியேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளை இட்டான். ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய வகை தேடினார்கள். பாருங்க, ராஜாவுக்கு ஒரு கனவு வருது. நேபுகாத்நேச்சர் ராஜாவுக்கு கனவு கனவுடைய அர்த்தத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வர்ற போது தானியேலை கூப்பிடல. அர்த்தத்தை சொல்ல கூப்பிடும் பொழுது தானியேலை கூப்பிடல. சகல சாஸ்திரிகளும் சகல ஞானிகளும் எல்லாரும் வந்துட்டாங்க. ஏன்னா என்ன நினைச்சாங்கன்னா,
ராஜா ஏதோ பரிசு கொடுக்க போறாரு, ராஜா வந்து ஏதோ ஒரு காரியத்தை கேட்டு அது பொற்காசுகளை தூக்கி என்ன பண்ண போறாரு லிஸ்ட் வர கண்டுகல. ஆனா ஒரு கேள்வி கேட்டாரு, அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்றாரு, அர்த்தமும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அதை நீங்க சொல்லுங்க அப்படின்றாரு. இல்ல எல்லாம் எங்களால சொல்ல முடியாதுன்றாரு. அப்போ என்ன சொல்றாரு ராஜா அப்படின்னா, எல்லாரையும் கொண்டு போடு. நல்லா கவனிங்க. இந்த லிஸ்ட்ல தானியேலே இல்ல. வந்த லிஸ்ட்ல தானியேல் இல்ல. ஆனா ராஜா சொல்றாரு, இந்த லிஸ்ட்ல வந்த எல்லாரையுமே கொண்டு போடு, எனக்கு ஒருத்தனும் வேணாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ 13 வசனம் சொல்லுது, ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினான். என்ன அநியாயம் பாருங்க. தானியேலையும் அவன் தோழரையும் ஃபர்ஸ்ட் கனவுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும் போது கூப்பிடல. ஆனா கொலை செய்ய வகை தேடும் பொழுது ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல யார் இருக்கா அப்படின்னா தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. நம்ம கூட பல நேரங்கள்ல ப்ரமோஷன் லிஸ்ட்ல பேர் வரும்னு யோசிப்போம். அதுல என்ன ஆகாது, வராது. எவன் மேலயாவது ஆக்ஷன் எடுக்கணும்னா அதுல நம்ம பேரை கொடுக்கறதுல எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. ஒருத்தன் மேல புகார் அளிக்கணும், ஒருத்தனை வந்து கவுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது நம்ம ஆட்கள் இருப்பாங்க. அப்படி பாயிண்ட் என்ன அப்படின்னா, கொலை செய்ய வகை தேடுகிறார். தானியேலை கொலை செய்ய வகை தேடுகிறார். பழைய ஏற்பாட்டுல எப்படி சரீரத்தை கொலை செய்ய வகை தேடினானோ, புதிய ஏற்பாட்டுல நம்முடைய ஆத்துமாவை கொலை செய்ய வகை தேடுகிறார். ஆத்துமாவை கொலை பண்ணா என்ன ஆகுங்க? வசனம் சொல்லுது, நீ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாய். என்னது? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும். இந்த வசனத்தை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறீங்க. உலகம் முழுவதும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ ஒருவேளை ஐபிஎல் டீமுக்கு ஓனரா இருந்தாலும், இல்ல மவுண்ட் ரோட்ல உனக்கு இருக்கிற எல்லா பில்டிங்கும் உனக்கு சொந்தமா இருந்தாலும், இல்ல ஒரு தீவையே நீ வாங்கக்கூடிய ஆளா இருந்தாலும், இந்தியாவின் பண மதிப்புல 25% நீயே வச்சிருந்தாலும், நீ அம்பானியாவே இருந்தாலும், உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? அப்போ ஃபர்ஸ்ட் உன்னை அட்டாக் பண்றது ஆத்துமாவை கொலை செய்ய வகை தேடுகிறது. அப்போ இந்த ஆத்துமாவை கொலை செய்ய வகை தேடுவது என்பது, ஒரு நிமிஷம் போன் வந்துருச்சு. கேக்குதா? கேக்குதுடா. சோ அப்போ எந்தெந்த இடத்துல எல்லாம் இந்த கொலை செய்ய வகை தேடினான் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா, நீங்க கொஞ்சம் அப்படியே பின்னாடி போங்களேன். நான் ஆல்ரெடி ஆதாமை பத்தி சொல்லிட்டேன், ஏவாளை பத்தி சொல்லிட்டேன். ஆத்துமா, ஜீவாத்மா எப்படி கொலை செய்யப்பட்டது என்பதை நம்ம பார்த்தோம். அடுத்து ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் பேசுறார். என்ன பேசுறார்? வசனத்தை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். ஆதியாகமம் 15:13 வசனத்துல பேசுறாரு, எப்பா நீ உங்களுடைய ஜனங்கள் இஸ்ரவேல் இடத்துல அடிமையா போறாங்க. அடிமையா போனதுக்கு அப்புறமா 400 வருஷம் அடிமையா இருப்பாங்க. அதுக்கு பிறகு நான் ஒரு ரட்சகனை எழுப்புவேன். அவன் என்ன பண்ணுவான்? மீட்டு கொண்டு வருவான். இந்த செய்தி ஆபிரகாம் காதுல விழுந்ததா என்னன்னு நமக்கு தெரியல. ஆனா பிசாசின் காதில் விழுந்தது. அப்போ 400 வருஷம் கழிச்சு ஒரு காரியத்தை சொல்றான். அந்த இடத்துல இருக்கிற மக்கள், அந்த இடத்துல இருக்கிற ராஜா வந்து ஒரு உத்தரவு போடுறாரு. என்ன உத்தரவு போடுறாரு அப்படின்னா, எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை பண்ணணும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறான். முதலாவது அவனுடைய திங்கிங், அவனுடைய எண்ணம் ஆத்துமாவை கொலை செய்யும். அதாவது இவன் உருப்படவே கூடாது, இவன் நரகத்துக்கு போக வேண்டும், இவன் ஆத்துமாவை நம்ம கொலை செய்யணுங்க. இவன் ஆத்துமா ஆண்டவருக்குள்ள இருந்தா வளர்ந்துகிட்டே இருக்கு. உள்ளான மனுஷன் தான் ஆத்துமா. உள்ளான மனுஷன் வளர்ந்துகிட்டே இருக்கான். அவன் என்ன பண்ணணும்?
கொலை செய்ய வேண்டும். பிறக்கிற குழந்தையெல்லாம் என்ன பண்ண, கொன்னு போடு அப்படின்ட்டார். ஆனா அதுல இருந்து தப்பிச்சு என்ன பண்றாரு, மோசே வந்தாரு. அதற்கு பிறகு 400 வருஷம் கழிச்சு திடீர்னு யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்க? சைலண்ட் இயர்ஸ் 400 வருஷம் கழிச்சு மோசேவை கொலை செய்ய வகை தேடினான். இங்க 400 வருஷம் கழிச்சு சைலண்ட் இயர்ஸ்க்கு அப்புறமா இயேசுவை கொலை செய்ய வகை தேடினான். இந்த தந்திரங்கள் ரொம்ப சாதாரண தந்திரங்கள் தாங்க. ஆனா அதுக்கு நம்ம விழுந்து காலங்காலமா இதே ஒரே பேட்டர்ன் தான், ஒரே பேட்டர்ன் தான், வேற மாற்றமே கிடையாதுங்க. இந்த பார்வன் பாக்குறான், பா நீ சாஸ்திரிகளே நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க, திரும்பி என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க வரல, எச்சரிக்கப்பட்டு போயிட்டாங்க. அப்ப சொல்றான், 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொன்னுடு. ராமாவில மிகப்பெரிய கூக்குரல் கேட்கப்பட்டதுன்னு சொன்னார். நிறைய குழந்தைகள் என்ன பண்ணாங்க, கொன்னாங்க. ஆனா ஆண்டவரை கொலை செய்ய முடியவில்லை. அப்போ பாருங்க, நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிந்த ஒரு பிளான் தாங்க. நம்ம இவ்வளவு நாளும் ஆத்மாவை கொல்றதுன்னா என்ன, ஆத்மாவை கொல்றதுன்னா என்ன, ஜெபம் பண்ணாம 2 நாள் இருந்தீங்கன்னா ஆத்மா தானா என்ன ஆயிடும், டவுன் ஆயிடும். பைபிள் வாசிக்காம ஒரு வாரம் இருந்து பாருங்க, ஆத்மாக்கு சாப்பாடு அதுதாங்க. எப்படி ஒரு சரீரத்துக்கு நமக்கு சாப்பாடு முக்கியமோ 3 வேளை கொடுக்குறோம், 3 வேளை சாப்பிடுறோம், ஜூஸ் குடிக்கிறோம், சர்க்கரை சாப்பிடுறோம், உப்பு சாப்பிடுறோம், உடம்புக்கு தேவையான சத்துக்களை சாப்பிடுறோம், புரோட்டீன் எடுக்கிறோம், கார்போஹைட்ரேட் எடுக்கிறோம், இதெல்லாம் எடுக்கிறோம், உடம்புக்கு எக்ஸசைஸ் பண்றோம், இதெல்லாம் சரீரத்துக்கு நம்ம என்ன பண்றோம், கொடுக்குறோம். ஆத்மாக்கு என்ன பண்றோம்? ஆத்மா எவ்வளவு நாள் உயிரோட இருக்கும்? அதுக்கு தேவையான போஜனத்தை நீங்க கொடுக்கல அப்படின்னா, அதுக்கு ஜெபத்தையும் ஆத்மாவுக்கு பைபிள் வாசிப்பையும் ஆத்மாவுக்கு பரிசுத்த ஆவியையும் நீங்க கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா, அது எவ்வளவு நாள் இருக்கும்? உள்ளான மனுஷன் இவ்வளோண்டு இருப்பான், நீங்க நல்லா 6 அடியில இருக்கீங்க. அப்ப மாம்சத்துக்கும் ஆத்மாவுக்கும் போராட்டம் வரும்போது மாம்சம் ஈஸியா என்ன பண்ணிடும், ஜெயிச்சிடும். நமக்குள்ள 2 வேர்ஷன் இருக்குங்க. ஒண்ணு ஆத்மா, ஒண்ணு சரீரம், இன்னொன்னு ஆவி இருக்கு, அது வேற. அது அப்புறம் பேசலாம். ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் தான் போட்டி. மாம்சமும் ஆத்மாவும் சண்டை போடும். ஆத்மா ஆண்டவருக்குள்ள ஏதாவது பண்ணணும்னு தோணும், ஆனா மாம்சம் தூங்கலாம்னு தோணும். அதிகாலையில ஏந்திரிக்கலாம்னு ஆத்மா சொல்லும், இந்த டைம் நம்ம ஏன் சொன்னா மறுபடியும் தூக்கம் வராதுன்னு மாம்சம் சொல்லும். இப்படி சண்டை போடுங்க. அப்ப ஆத்மாவுக்கு நீங்க எந்த விதமான உணவும் ஊட்டச்சத்தும் கொடுக்காம இருந்தீங்கன்னா மாம்சம் அதை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சு. அப்ப ஆத்மாவை கொலை செய்ய பாருங்க. மறுபடியும் அவனுடைய பிளான் எப்படி ஏவால அட்டாக் பண்ணானோ, எப்படி ஆதாம் அட்டாக் பண்ணி ஆத்மால இருந்து ஜீவனை எடுத்தானோ, அது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வரான். இந்த வசனம் எல்லாருக்குமே தெரியும். அவன் சொல்றான், பிசாசு சொல்றான் ஆண்டவரை பார்த்து, இது தேவனுடைய குமாரனே ஆள் கால புதியும். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சொன்னதை நம்ம பார்த்தோம். என்ன சொன்னா, நீ இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடுங்கன்னு சொன்னா. அதுதான் நம்முடைய 3வது தந்திரம். அதாவது அவனுடைய போஜனத்தை நம்மள என்ன பண்ணுவான், புசிக்க கொடுப்பான்னு பாரு. இப்ப 2வது என்ன சொல்றான்னா, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் என்ன பண்ணணும், தாழ குதியும். தாழ குதிச்சா என்ன ஆகும், கொல்ல விரும்புவான் ஆத்மாவைக்குள்ள. அப்போ அந்த தந்திரங்கள் நமக்கு தெரியாத காரியங்கள் அல்ல. ஆனா ஆத்மாவை நாம் தினம் தினம் என்ன பண்றோம், கம்மி பண்ணிட்டு. இன்னைக்கு பாருங்க, ஆத்மாவை உயிர்ப்பிக்க வைக்கணுங்க, அதுதான் உங்களுடைய வேலை. ஆத்மா ரொம்ப நாள் தீனியே போடாம அது ஏதோ சோகமா என்ன பண்ணுது, கடக்கு ஓரமா தட்டி எழுப்புங்க. தட்டி எழுப்பி நல்லா பிரியாணி கொடுங்க. பிரியாணினா நமக்கு சரீரத்துக்கு இல்ல, அதுக்கு பிரியாணி கொடுங்க. பைபிள வாசிங்க, வேதம் வாசிங்க, ஆண்டவரை தியானிங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்போதான் ஆத்மா என்ன ஆகும், வளரும். ஆதியில் கொண்டிருந்த அன்பை மறுபடியும் கொண்டு வாங்க.
அடுத்தது 6வது தந்திரம். 5வது தந்திரம் என்ன? நம்முடைய ஆத்மாவை கொல்ல பார்ப்பான். 6வது தந்திரம், நாம் தாழ விழுந்து பணிய வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். நல்லா கவனிங்க. இது ஒரு தானியேல்ல இருந்து எடுக்கிற சத்துருவின் தந்திரங்கள் அப்படிங்கிற ஒரு வேத பாடம். இதுல 5 தந்திரங்களை பார்க்கிறோம். 6வது, அவன் நம்மளை தாழ விழுந்து பணிய வேண்டும் என்று எதிர்பார்ப்பான். தானியேல் கிட்ட சொல்றாரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல, எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின போர்ச்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். நல்லா கவனிங்க. இந்த தாழ விழுவது அப்படிங்கிற ஒரு காரியம் அந்தி கிறிஸ்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஏன்னா எந்தெந்த இடத்துல எல்லாம் தன்னை பணிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆவி ஒருவன் விரும்புகிறானோ அந்த ஆவி ஆவியாய் இருக்கிறது. ஏன்னா நீங்க பாருங்க, நீங்க எங்க எல்லாம் பணிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். மொர்தெகாய் ஆமான் கதை தெரியும் உங்களுக்கு, எஸ்தர்ல ஏற்கனவே எடுத்திருப்பேன். அதுல மொர்தெகாய் ஆமானை பணிந்து கொள்ள மாட்டான். அதனால ஆமானுக்கு கோவம் வரும். கரெக்டா? ஆமான் என்ன யோசிப்பானா, எல்லாரும் என்னை பணிந்து கொள்ள வேண்டும். அந்தி கிறிஸ்து வரும்பொழுதும் எல்லாரும் தன்னை பணிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினான். லூசிபர் ஆண்டவரை மட்டும்தான் எல்லாம் துதிக்கணுமா? என்னையும் என்ன பண்ணுங்க, துதிக்கணும். அந்த சிங்காசனத்துக்கு என்ன பண்ணா, ஆசைப்பட்டான். நல்லா கவனிங்க, பிசாசின் தந்திரம் உங்களை அவன் காலிலேயே விழுந்து கிடக்க வைப்பது. சொல்லுவோம்ல சில நேரம், இதுலயே விழுந்து கிடக்குறாங்க, இதுலயே விழுந்து கிடக்குறான், என்ன பண்றதுன்னே தெரியல, இதுலயே கிடக்குறான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம்ல. சாஷ்டாங்கமா அவனுடைய பாதத்துல விழுந்து கிடப்பதுதான் இருக்கிற மிக முக்கியமான அந்த பாருங்க. அப்போ நான் யூதன் அப்படின்னு ஒரு ஆன்சர். நல்லா கவனிங்க, அவன் சொல்ற ஆன்சர், ஏன் நீ அவன் காலில் விழுகுற? அப்ப என்ன சொல்றேன், காலில் தானடா உழ சொல்றான், உளுந்துட்டு போய அப்படின்னா பதில் சொல்லுகிற காரியம், நான் யூதன். என்ன ஒரு ஆன்சர் பாருங்க. அப்போ நமக்கும் இது இருக்கணுங்க. ஏன்டா, ஏன் மத்தவெல்லாம் அப்படியே அதுல உளுந்து கிடக்குறான், மத்தவெல்லாம் தண்ணி அடிச்சிட்டு இருக்கான், மத்தவெல்லாம் இங்க போறான், பார்ட்டி பண்றான், நீ மட்டும் என்னடா பண்ண மாட்டேங்கிற அப்படின்னா நம்ம ஹேவ் டு ஆன்சர், ஐ எம் a கிறிஸ்டியன். எங்க அண்ணா அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, கிறிஸ்டின் எல்லாம் கிறிஸ்தவன் கிடையாதுங்க, கிறிஸ்துவை உடையவன் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்து அவன். கிறிஸ்தவன் அப்படின்னா கிறிஸ்து நமக்குள்ள இருக்கணுங்க. நம்ம யாருக்கும் பணிந்து காலில் விழக்கூடாது. இதே அட்டாக் தான் ஆண்டவர்கிட்ட பிசாசு 3வது காரியமா சொல்றான். நீ என்ன பண்ணு, என்ன தாழ விழுந்து பணிந்து கொள் சொல்றானா? முதலாவது அப்பத்தை, என்ன கல்ல அப்பமா மாத்தி சாப்பிடு, 2வது கீழே விழு, 3வது நீ என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன் உனக்கு தருவேன். இந்த ஆஃபரை தான் என்ன பண்றான் ஆண்டவருக்கு பிசாசு. நல்லா கவனிங்க, இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, தாழ விழுந்து பணிந்து கொள்வது என்பது ஒரு மீள முடியாத ஒரு சூழ்நிலை. யார் தெரியுமா தாழ விழுந்து பணிந்து கொள்வா? என்னால ஒண்ணுமே முடியல, நீதான் கதி அப்படின்னு சொல்லி உழுவுறவன் தான் என்ன பண்ணுவான், காலில் விழுவான், தாழ விழுறது. ஆனா நம்ம ஆண்டவர் யார் காலிலையும் நம்மள என்ன பண்ண மாட்டார், விழ விட மாட்டார். பாருங்க, இங்க தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நிக்கிறாங்க அப்படியே.
எக்காலம், நாகசுரம், கிண்ணறம்லாம் வாசிக்கிறப்போ ஒரு 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 கற்பனையில பாருங்களேன், ஒரு 20,000 பேர் கூடியிருக்காங்க. இல்ல ஒரு 2,00,000 பேர் கூடியிருக்காங்க. 2,00,000 பேர் கூடியிருக்கிறப்போ, நான் ஒரு சவுண்ட் கேட்கிறப்போ எல்லாரும் தாழ விழுந்து எல்லாம் கீழ கடக்கணும். அங்க இஸ்ரவேல்ல இருந்து பிடித்து வந்தவர்களும் நெறைய பேர் இருக்காங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோட அவங்க கூட வந்த ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் நெறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் தாழ விழுந்துட்டான். இந்த 4 பேர், இந்த 3 பேர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேருடைய தலை மாத்திரம் நிக்குது. ஆண்டவருக்காக நிக்கிறாங்க. இது எல்லாம் படுத்துட்டான். 3 பேர் மட்டும் நிக்கிறான். என்ன ரிவார்ட் இதுக்கு? ஆண்டவர் மேல இருந்து பாக்குறது, யாருப்பா இந்த பசங்க? அங்க அக்கினி சூளை 7 மடங்கு சூடாயிட்டு இருக்குது, எரிஞ்சிட்டு இருக்கு. பையங்க நிக்கிறானுங்க இப்படி 3 பேரு. யோசிச்சு, இவனுங்களுக்கு முன்னாடி நான் அந்த அக்கினியில என்ன பண்ணுவேன்? அவங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம். எப்ப தாழ விழாம நேரா நிக்கிறோமோ ஆண்டவருக்காக, ஆண்டவர் நமக்காக அக்கினியில இருப்பார். நம்மை தூக்கி அக்கினியில போட்டா, அந்த அக்கினியில ஆண்டவர் கட்டிக்கிட்டு என்ன பண்றாங்க? தூக்கி உள்ள போடுறாங்க. அவனுக்கு தாழ விழுகணும், 2வது அவனை கொல்லணும். 2மே சத்துருவுடைய தந்திரம். தூக்கி அக்கினியில போடுறாங்க. அக்கினியில போட்டா, கட்டுண்டவர்களாய் தானே போட்டோம். ஆனா என்ன பண்றாருங்க? விடுதலையா சுத்திட்டு இருக்காங்க. ஆண்டவர் என்னைக்கும் கைவிட மாட்டாருங்க. தாழ விழாம நீங்க நிமிர்ந்து நின்னு பாருங்க ஆண்டவருக்காக. எந்த இடத்துலயும் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாதுங்க ஆண்டவர். வைராக்கியம் இருக்கணும். ஆண்டவரை தவிர மத்த யாருக்காகவும் என்ன பண்ணக்கூடாது? வணங்க கூடாது. அந்த ஒரு வைராக்கியம் இருக்கணும். ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியம் உள்ள வாழ்க்கை வாழணும். தாழ விழுந்து பணிந்து கொள்ள ஆண்டவர் சொல்றாரே, அப்பால போ சாத்தானே போ, நான் போய் உன் கால்ல விழுணும், கிளம்பு அப்படின்ட்டார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அதே காரியத்துல என்ன பண்ணணும்? உறுதியாய் இருக்கணும். பாருங்க, ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் தாகோன் சிலை கிட்ட வைக்கிறாங்க. தாகோன் சிலை கிட்ட வைக்கிறாங்க ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டியை. அவன் என்ன யோசிச்சிருப்பானா, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் தாகோன் சிலை கிட்ட எப்படி காலு தான் நின்றுட்டு இருக்கும், அது பக்கத்துல கொண்டு போய் வச்சுட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் நான் என்ன பண்ணிட்டேன்? தாகோன் சிலை கால்ல வச்சுட்டேன். நான் அடுத்த நாள் நடந்தது என்ன தெரியுமா? தாகோன் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி தலை குப்புற விழுந்துருந்துச்சு. தாகோன்றது ஒரு விக்கிரகம். சரி, தெரியாதவங்களுக்காக சொல்றேன். தாகோன்றது ஒரு அந்நிய தெய்வத்துடைய விக்கிரகம். இந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு போய் அங்க வைக்கிறாங்க. உடன்படிக்கை பெட்டி ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி. ஆனா அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா தாகோன் கீழே விழுந்து கிடக்கு. அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப, பூசாரிகளுக்கு எல்லாம் ரொம்ப இதாகி என்ன பண்ணாங்க? மறுபடியும் நிமித்தி என்ன பண்றாங்க? அடுத்த நாள் என்ன தெரியுமா நடந்துச்சு? கை, காலு, மூஞ்சி எல்லாம் தனித்தனியா உடைஞ்சு போய் கீழே விழுந்து. பாருங்க, சத்துருவின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதது அல்லவே. ஆனாலும் அந்த தந்திரங்களை எல்லாம் பிசாசின் தந்திரங்களோட எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாய் சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாததல்லன்னு வசனம் இருக்கு. அந்த தந்திரங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு என்னென்ன போராயுதங்களை நம்ம போடணும்னு சொல்லிட்டு எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல இருக்கு. நல்லா எல்லாருக்குமே தெரியும். ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, பட்டயம், வேத வசனம் என்னும் வார்த்தை என்னும் பட்டயம், இது ஆயத்தம் என்னும் பாதரட்சை, இப்படி நம்ம அப்படி கண்டினியூவா இருக்கும். சத்தியம் எல்லாத்தையும் போட்டோம் அப்படின்னா நம்ம அந்த தந்திரத்தை எதிர்த்து நிக்கலாங்க. இப்போதைக்கு 6 தந்திரம் பார்த்துட்டோம், பிசாசின் தந்திரங்கள். அடுத்த வாரம் மீதி இருக்கிற தந்திரத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம்? முடிப்போம். ஒரு வாட்டி நான் ஒரு ரீகேப் பண்றேன். முதலாவது தந்திரம் நம்ம அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு வருவான். 2வது அவனுடைய பாஷையை நம்ம இடத்துல பேச கற்றுக் கொடுப்பான். 3வது அவன் நம்மை போஷிக்க வேண்டும், போஜனம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புவான். 4வது நம்முடைய ஐடென்டிட்டிய மாத்தணும்னு நினைப்பான். 5வது அவன் நம்முடைய ஆத்மாவை கொலை செய்ய வேண்டும் என்று நினைப்பான்.
6வது நாம் அவனை தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பான். இந்த தந்திரங்கள்ல இருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்னா சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.